ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிதம்பரம் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, புதுசாக நம்ம புத்தூர் ஜெயராம் மாறிய ஒரு கடல் விருந்து அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹோட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம லேனா தேட்டருக்கு ஆப்போசிட்டில், அதாவது பாலத்தோட சைட்லேயே இந்த கடை தெரியும். கண்டிப்பாக அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்சி முட்டை, மீன் ஃப்ரை, ரத்த பொரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாரி 5 வெரைட்டிஸான குழம்பு என்னென்னா, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, இறால் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. இறால் தொக்கு கிரேவி சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டு தான். அதேமாரி அங்கே கனவா தொக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்பெஷலாக. அப்புறம் இங்கே நெத்திலி மீன் ஃப்ரை வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரான் 65 மோஸ்ட்லி இங்கே எங்கேயும் சிதம்பரத்தில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இங்கே செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு, நண்டு குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ரான் 65 நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ரத்த பொரியல் அதுவும் சாப்பாடோட வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கருவாட்டு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நண்டு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மீன் குழம்பு சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. மட்டன் கறி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிஷ் ஃப்ரை எனக்கு ஓகே. அப்புறம் இறால் கிரேவி எனக்கு சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மட்டன் ரசம் ஒன்று வச்சாங்க. கட்டி தயிர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்ட்ராவாக வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக அந்த பக்கம் போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரைன் தான் நான் சொல்லுவேன் அந்த கடையை. ஏன்னா கரெக்டாக நம்ம லேனா தேட்டருக்கு ஆப்போசிட்லேயே பாலம் ஏற சைடில் தான் இருக்குது அந்த கடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே அதேமாரி நைட்டு நான் போயிட்டு என்ன ஸ்பெஷல் நான் நைட்டு சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு தோசை சொன்னாங்க. தோசையும் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தோசையில் ஒரு 5 வகையான சட்னி வச்சுருந்தாங்க. பொடி, அப்புறமேட்டு சென்னாங்கண்ணி பொடின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சாம்பார், கார சட்னி வேறு லெவல். நான் ஓப்பனாக சொல்கிறேன், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, என் கூட ஒரு பையன் வந்திருந்தாப்புல. அவன் எனக்கு அண்ணா கார சட்னி உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, நான் 5 out of 5 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. போட்டி கொஞ்சம் வச்சாங்க. போட்டியும் எனக்கு தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓப்பனாக சொல்கிறேன், மூர்த்திகபையில் கூட இந்தளவுக்கு சட்னி இருக்குமான்னு தெரியல. மஸ்ட்டு ட்ரை.